கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவினத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் அதிகாலையில் தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே நன்மை செய்வதாக சுற்றி திரிந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் நற்கிரியை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும். டிசம்பர் மாசத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை இருக்கு. 11 மாசமும் தேவன் பாதுகாத்து டிசம்பர் மாசத்துக்குள்ள நம்மளை அழைத்து கொண்டு வந்தார். புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது புதிய வாக்குத்தத்தங்களோடு புதிய வருஷத்துல நம்ம கால் எடுத்து வைப்போம். இந்த டிசம்பர் மாசத்திலே நமக்குன்னு சொல்லி சில காரியங்கள் உண்டு. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களிலே, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நமக்கு கண்டிப்பா ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. ஏழை ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை திரும்பி பார்க்கும்போது தேவன் நம்ம குடும்பத்தை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தூங்கும் முன்பாக தேவன் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார், இந்த 11 மாசம் எப்படி நம்மளை பாதுகாத்தார், அதை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தாலே நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறதே கிருபை தான். சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. போன வாரம் வண்டியில போகும்போது சாயங்கால நேரத்தில் வண்டியில கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் கர்த்தருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு சின்ன அடிபட்டா கூட அதுக்கப்புறம் பெயின், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நம்ம உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்யணுமா, அதுக்காக மட்டும்தான் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்காரு. எல்லாரும் நினைப்பாங்க எப்படினாலும் வாழலாம். கிடையாது. பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் எப்படி வாழணும், ஒரு குடும்பமா எப்படி வாழணும், குடும்பத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், குடும்ப வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா? 24 மணி நேரம் வாழ்க்கையிலே எவ்வளவு நேரம் டயத்தை வேஸ்ட் பண்றோம். அதுல எவ்வளவு நேரம் பைபிள் வாசித்து இருக்கலாம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிருக்கலாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். நம்மளை எதுக்காக ஏற்படுத்தினாரு, நம்மளை எதுக்காக உருவாக்குனாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். எனக்கென்று உரிமையா சொல்றாரு, எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். நம்மளை உயிரோட வச்சிருக்காரா? அது கிருபை, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? தேவன் பாப்பாரு. கொரோனா நேரத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. தேவன் நமக்கு ஜீவனை கட்டளையிட்டு இந்த 2025 டிசம்பர் மாசம் வந்திருக்கிறோம். இத்தனை வருஷம், இத்தனை மாசம் கொரோனாக்கு அப்புறம் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. பல பாடுகள், பல உபத்திரங்கள், பல பிரச்சனைகள், பல கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, சில வீட்டில் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, ஏகப்பட்ட காரியமா இருந்தாலும் நம்ம உயிரோட இருக்கிறோம்ல, அது எவ்வளவு கிருபை தெரியுமா?
இரவு நேரத்தில் சிம்பிளாக நம்ம ஒரு 4 பாயிண்ட் மட்டும்தான். ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. நீ விருந்து பண்ணும்போது, இப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதம் வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் டிசம்பர் மாதம் நிறைய தேவைகள் உண்டு. சில குடும்பத்தில் நிறைய கடனில் இருக்கிறாங்க. வீட்டில் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. பிள்ளைகள் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கு. இப்படி பல சூழ்நிலை உண்டு. சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனங்கள் இருப்பாங்க. ட்ரெஸ் வாங்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம தான் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை பக்கத்தில் இருக்கிற வீடாக இருக்கலாம். டிசம்பர் 25 கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது நம்ம மற்ற ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? அதை இப்பவுமே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை சப்போஸ் மிஷினரிமாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், பரிசுத்தவான்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஊழியக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நீங்கள் போகிற சர்ச்சில் உள்ள விசுவாசி குடும்பத்தாருக்கு ஹெல்ப் பண்ணலாம். எந்த குடும்பத்திலே விதவையாக இருக்காங்களோ, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்களோ, ஏழை எளிய ஜனங்களாக இருக்காங்களோ, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். அழகா 4 பாயிண்ட் இருக்கு. ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும். அப்போ 4 விதமான ஜனங்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். அவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. வீட்டில் ஒரு கல்யாண வீடு அப்படின்னா நிறைய பத்திரிக்கை அடிப்பாங்க. நிறைய பத்திரிக்கை அடித்து தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பழகினவங்க ஏகப்பட்ட பேருக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க. அவங்களாம் நமக்கு மறுபடியும் திரும்பி திரும்பி செய்வாங்க. அவங்க வீட்டில் மறுபடியும் ஃபங்க்ஷன் வரும், கூப்பிடுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்கள், ஏழைகள், ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும், அவங்க நமக்கு பதில் செய்ய மாட்டாங்க. ஆனால் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இதெல்லாம் இந்த வசனத்துல நம்ம தியானிக்கும் போது நம்ம யாருக்காவது நன்மை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, அதை நம்ம தேடி பார்க்கணும். ஒருவேளை சொந்தக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, புருஷனால கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, குட்டி பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைகள் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும், இல்லை வாலிப பிள்ளைகளாக இருக்கும். வீட்டில் பார்த்தா கணவர் இருக்க மாட்டார், அவங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு நல்ல ட்ரெஸ் கூட வாங்கி கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒருவேளை சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தேடி போய் நன்மை செய்யுங்க. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நிறைய குடும்பத்தில் தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி சேர்த்து 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 அதில் அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை வந்துச்சுன்னா போய் சேரணும். அதுதான் நமக்குள்ள டியூட்டி. அதனால தான் பூமியில் வாழ்கிற காலத்தில் எந்த அளவுக்கு நம்ம நன்மை செய்கிறோமோ அந்த அளவுக்கு பரலோகத்தில் நமக்கு ஒரு மேன்மையான இடம் இருக்கு. பரலோகத்தில் போகும்போது என் பிள்ளைகள் வந்திருக்கு, இந்த பூமியில் நன்மை செஞ்சிச்சு, நற்கிரியை செஞ்சது, தான தர்மம் பண்ணிச்சு, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்னும் புது ட்ரெஸ் வாங்காமல் இருக்கிறாங்க. எத்தனையோ முழு நேர ஊழியக்காரங்க
இன்னும் ஒரு புது ட்ரெஸ் கூட வாங்காமல் இருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு இன்னும் ட்ரெஸ் வாங்காமல் இருக்காங்க. எனக்கு தெரியும். கிராமத்தில் எத்தனையோ கிராமத்தில் சின்ன சின்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷ ஊழியம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சர்ச்சில் இருக்காது. முழு நேரம் ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையாக ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பொய் பேச தெரியாது. இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கோ அதை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு 2 ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னா பரிசுத்தவான்கள் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கடைசி காலத்தில் கள்ள உபதேசமும் பெருகி இருக்கு. பணத்துக்காக போதிக்கிற குடும்பமும் உண்டு. தாம் பேரை காமிக்கிறதுக்காக ஊழியம் பண்ற குடும்பமும் உண்டு. கள்ள தீர்க்கதரிசனம் சொல்ற குடும்பமும் உண்டு. உண்மையா ஊழியம் செய்யற குடும்பமும் உண்டு. அப்ப நம்ம ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணா கூட உண்மையான ஊழியக்காரங்களா அதை கண்டுபிடிச்சு கொடுங்க. கண்டுபிடிச்சு கொடுங்க. ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றீங்களா, அவங்க கர்த்தருக்காக வாழ்றாங்களா, அந்த குடும்பத்துக்கு போய் செலவு பண்ணுங்க. அவங்க ஒரு விசுவாசியா இருப்பாங்க. நீங்க போற சர்ச்சில் ரொம்ப ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்களா, அவங்க ட்ரெஸ் எடுத்துட்டாங்களான்னு சொல்லி கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. கேட்டு உதவி பண்ணுங்க. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். நீ விருந்து பண்ணும்போது, அதனால உங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு யாரை கூப்பிடணும்? யாரை கூப்பிடணும்? அழகா எழுதப்பட்டிருக்கு. ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அந்த வீடு எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். இன்னைக்கு ஒரு வீடு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏகப்பட்ட பணக்காரங்க வருவாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க, பிஸ்னஸ் மேன் வருவாங்க. இதெல்லாம் எல்லா பக்கமும் நடக்கும். ஆனால் பைபிளில் நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அவங்களெல்லாம் அழைக்கணுமா? இந்த வசனம்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறிச்சு அப்படின்னா நம்ம உண்மையிலேயே பாக்கியவான்கள் தான். அதனால் வசனத்தை தியானிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ளே ஆவியானவர் எப்படி எப்படி பேசுகிறாரோ அதே போல் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருப்போம். ஏன்னா பலவிதமான ஜனங்கள் ஆன்லைனில் பல சூழ்நிலையில் இணைந்திருப்பீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தேவைகளோடு இணைந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் என்ன தேவைகள் இருக்கோ கர்த்தரும் குடும்பத்தை சந்திப்பார். பொறுமையாக இருங்க. கடந்த வருஷத்தில் எனக்கு ஒரு தாயார் என்கிட்ட பேசினாங்க. 20 வருஷமாக நான் புதுச்சேலை கட்டலை, எனக்கு இந்த வருஷம் கூப்பிட்டு எனக்கு புதுச்சேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ அந்த தாயாருடைய இதயத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி தெரியுமா? அதனால் டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்படின்னா கொஞ்சம் முடிந்தால் விசாரிங்க. கர்த்தருக்காக வாழுங்க. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். ஆமேன். அவ்வளோதான். நமக்கு அந்த கிஃப்ட் தான் வேணும். இரவனதுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிரோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. இந்த வருஷம் முழுதும் இந்த நிமிஷம் வரைய பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும், நற்கிரியை செய்யணும். ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. கண் நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அவங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நிறைவாக ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற பிள்ளைகள்
மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் பிஸ்னஸ் பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக எத்தனையோ குடும்பத்தில் நைட் ஷிஃப்டில் இருக்காங்க. எல்லாரையுமே கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் மதுபான அடிமையோ, விபச்சார அடிமையோ, போதை அடிமையோ, கஞ்சா பழக்கத்திலையோ, தவறான தொடர்புலையோ, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்லையோ, செல்ஃபோன்லையோ, எந்த ஒரு பாவத்திலையோ, எந்த ஒரு காரியத்திலையோ அப்பா பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேலி அடைக்கப்படட்டும். உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில இருக்கிறாங்களோ, வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில, ஐசியூல, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல அப்பா யாருமே இல்லாமல் தனியா புலம்பி கொண்டிருக்கிறாங்களோ, அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா பலவீனமெல்லாம் நீங்கி போட்டும். எங்களுடைய பலவீனத்தை, எங்களுடைய நோய்களை எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து வரை உம்மை அழைக்கிறோம், உம்மை அழைக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிப்படட்டும். தீட்டானது, அருவருப்பானது, பொய்யான காரியம் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள், அக்கிரமங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற துணிகரமான காரியங்கள் இருக்கும். எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அப்பா கர்த்தர் மன்னிங்க, கர்த்தர் மன்னிங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ உங்களோட சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. அவங்களோட சந்ததி ஆசிரியங்க, அவங்களோட கையின் கீழே ஆசிரியங்க. ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அது பிதாவின் சித்தம். அந்த சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமால கிருபை தாங்கப்பா, பரிசுத்தமால கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. வேதத்தை தியானிக்க எங்கள் இருதய மணக்கங்கள் திறங்கப்பா. இரவு நேரத்துல எங்க கூட பேசுங்க. தனி ஜெபமான கிருபை தாங்க, குடும்ப ஜெபமான கிருபை தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. கற்பத்தினியை ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனமிறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசுறீங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க வாலிப பிள்ளைகள் அப்பா கர்த்தர் வேலை அடைங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு வேலை அடைத்தா சொல்லுங்க. என் நாம திருமத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. கிருபை தாங்க. எங்க ஜீவனை உங்களுடைய கரத்துல அப்படின்னு, என்னுடைய ஆவி உங்களுடைய கரத்துல அப்படின்னு அதிகாலையில துதிக்கிற துதியோட எழுப்ப கிருபை செய்யுங்க. உங்க நாம மட்டுமே விளட்டும். அப்புறமான ஊழியக்காரப்பா துதிகன மகிமையெல்லாம் உமருகே செலுத்துறோம். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட நான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அண்ணோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்கா டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. கன்னி ஜெபத்துல அதிக அளவிலே தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.